இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவே இருக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கிறத விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தலைப்பு என்ன நீங்க பாத்தீங்கன்னா, பிரேக் தி ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அப்படின்றதுதான். வாங்க எல்லாரும் சில வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும் அப்படியே நம்ம இங்கிலீஷ்லயும் வாசிச்சுட்டே வரலாம். ஓகேவா? 2 கொரிந்தியர் 2 Corinthians 10:3-6. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர்யுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். 2 Corinthians 10:3-6. For though we walk in flesh, we do not war according to the flesh. For the weapon of our warfare are not carnal, but mighty in God for pulling down strongholds, casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captive to the obedience of Christ, and being ready to punish all disobedience when obedience is fulfilled. நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்பவுமே கேட்டிருக்கலாங்க. We might be delivered out of Egypt, but if Egypt is not of our mind, we are not yet delivered. நம்ம எகிப்துல இருந்து வெளில வந்திருக்கலாம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வெளில வந்துட்டாங்க. ஆனா அவங்களோட சிந்தனையில இருந்து, அவங்களோட நடைமுறை வாழ்க்கையில இருந்து எகிப்து வெளியில போகவே இல்லை. அதுதான் அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட், அதுதான் அந்த ஒரு கட்டுன்னு சொல்றதுங்க. நம்மளுக்கு ஆண்டவர் பிசிக்கலா ஒரு விடுதலையை கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த விடுதலை பூரணப்படுறதுக்கு நம்மளோட சிந்தனையில இருந்து கூட அந்த எகிப்தின் காரியங்கள், அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு விலகணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த டிஸ்ஒபீடியன்ஸ், அந்த கீழ்ப்படியாமை எல்லாத்தையும் கர்த்தருக்குள்ள சிறை பிடித்து நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரோட சித்தத்தின்படி நம்ம ஒபே பண்ண நம்ம ஆரம்பிக்கணும். அந்த கீழ்ப்படியாத காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், சிறை பிடிக்கணுமா. அப்படி சிறை பிடிக்கும் போது, அந்த எகிப்தின் கிரியைகளை காரியத்தை நம்ம சிறை பிடிக்கும் போது கிறிஸ்துக்குள்ள என்ன ஆகுது, அந்த கட்டுகள்ல இருந்து நம்ம அவிழ்க்கப்படுறோங்க. நான் உங்களை யாரோ ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களை அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து நான் காப்பாத்தி கொண்டு வந்துட்டு இருக்கலாம். ஓகேவா? இது ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. ஆக்சுவலி கிட்னாப்பர் கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனா அந்த கிட்னாப்பர் உங்க மைண்டை விட்டு போறாங்களா? நீங்க அந்த கிட்னாப் ஆனப்போ நீங்க எப்படிலாம் அந்த இடத்துல வாழ்ந்தீங்க, அந்த ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்திருப்பீங்க. அந்த ஒரு என்ன சொல்ற, அந்த நடைமுறையெல்லாம் உங்களை விட்டு போகுதா? அப்படி போனாதானே உங்களுக்கு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ். உங்களை பிசிக்கலா கொண்டு வந்துட்டா மட்டும் இல்லைல்ல, உங்க மைண்ட்ல இருந்து அந்த காரியங்கள்லாம் போகணும்ல. சோ இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த பாவ எண்ணங்களை நம்ம கிறிஸ்துக்குள்ள சிறை பிடிச்சு அதை மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்ளணும்? தேவனுக்கு கீழ்ப்படியும் போது. டிஸ்ஒபீடியன்ஸை கேப்டிவ் பண்ணணும், சிறை பிடிக்கணும். கிறிஸ்துக்குள்ள நம்ம ஒபே பண்ணும்போது நம்ம என்ன ஆகுறோம்? we are becoming free, we are becoming நம்ம சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஓகே, வாங்க இப்பொழுது ஜெபிக்கலாம். நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி. Help us to break all the strongholds. Only Holy Spirit, you can break the strongholds. எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுக்கு எதிரான எண்ணங்கள் எல்லாத்தையும் சிறை பிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. Have a great day.